திட்டக்குடி அருகே உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 2.5 லட்சம் ரூபாய் பறிமுதல். லோக்சபா தேர்தல் அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை தடுக்க பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டு அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இன்று காலை கடலூர் மாவட்டம் திட்டக்குடி சட்டசபை தொகுதிக்குட்பட்ட பகுதியில் நிலையான கண்காணிப்பு குழுவைச் சேர்ந்த தாசில்தார் செந்தில்குமார், சிறப்பு சப்இன்ஸ்பெக்டர் ரவி, தலைமை காவலர் பாலச்சந்தர் உள்ளிட்ட குழுவினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். இரையூர், ஆவட்டி, கூட்டுரோடு, அடரி பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். விருத்தாசலம் சேலம் சாலையில் அடரி கிராமத்தில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது மதியம் 12 மணியளவில் அவ்வழியே வந்த லாரியை நிறுத்தி அதிகாரிகள் சோதனை செய்தனர். அதில் சேலம் மாவட்டம் ஆத்தூரைச் சேர்ந்த மாரி என்பவர் உரிய ஆவணங்களின்றி 2,51,950 ரூபாயை எடுத்துச் சென்றது தெரியவந்தது. உரிய ஆவணங்கள் இல்லாததால் பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் திட்டக்குடி தாசில்தார் அந்தோணிராஜிடம் ஒப்படைத்தனர். 1950 போடுங்க, கீழே கோடு போட்டு டோட்டல் பண்ணுங்கள்.